அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, நாளைக்கு டிசம்பர் 18 தி வேர்ல்டு அரபிக் டே என்று மக்களுக்கு மத்தியில் அறியப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த அரபி மொழியை கற்பது என்பது அவசியமா என்று பார்த்தால் கட்டாயம். ஏன் நாம குர்ஆனை ஓதுறோம், அந்த குர்ஆன் என்பது அரபி மொழியில தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை அரபி மொழியில தான் நாம் என்ன பண்ணோம், இறக்கினோம். இந்த குர்ஆனை நம்ம விளக்கத்தை பார்க்கும் பொழுது ஹதீஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹதீஸும் என்பது எந்த மொழியில தான் இருக்குது, அரபி மொழியில தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் மொழியப்பட்ட மொழி என்பது இந்த அரபி மொழி தான். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, காலையில எழுந்தவுடன் ஓதக்கூடிய துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர், இந்த துஆ எடுத்துக்கிட்டாலும் அரபி மொழியில தான் இருக்குது. இப்படி நம்ம தூங்க போவோம் தெரியுமா, அதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த துஆக்களும் கூட அரபி மொழியில தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பின்னி பிணைந்த ஒரு மொழியாகத்தான் அரபி மொழி இருக்கின்றது. இஸ்லாமிய உறவுகளே, இந்த அரபி மொழியை கற்பது என்பது நமக்கு கட்டாயம். ஆகையால் இன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளே, இது கற்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.